ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 விதமான ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம்ன்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு அதே மாதிரி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெத்தட் 1. இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெத்தட்டுக்கு நான் 3 மெத்தட்டுக்குமே யூஸ் பண்ண போகிற மெஷர்மெண்ட் வந்து நான் பக்கத்தில் போட்டுக்கொள்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஸோ அதோட நான் வந்து ஒவ்வொன்றுமே செய்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்பரில் தான் கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நம்மளுடைய பஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவுண்ட சைஸுக்கு 36 இன்ச் வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். கொமனாக வந்து 36 வந்து எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ போட்டுட்டு இப்போ அதிൻ്റെ உயரத்தை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கொள்ள போகிறோம். நீங்களும் உங்களுடைய உயரத்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ 36 இன்ச்சுக்குரிய கை உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.5 வருது. அந்த 6.5 நான் இதில் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதே 6.5 கீழையும் மார்க் பண்ணி அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஸ்லீவின் உங்களுடைய பஸ்டின் சைஸுக்கு ஏற்ற ஸ்லீவ் உயரம் ஆம்கோல் இதெல்லாம் தெரியணும்னு சொன்னால் நீங்கள் நான் ஆல்ரெடி வந்து ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். எந்தெந்த சைஸுக்கு எப்படி உயரம் ஆம்கோல் கப் ஹைட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அதை போய் நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆம்கோல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஆம்கோல் எனக்கு 8 இன்ச், அதிலிருந்து -1 இன்ச் மைனஸ் பண்ணி 7 இன்ச் வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துல 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த 7 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணினோம்னா நமக்கு 3.5 வருது. ஸோ அந்த 3.5 கப் ஹைட்டாக நம்ம இதில் மார்க் பண்ணி கொள்ள போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆம்கோல் பகுதியிலேருந்து நம்ம மார்க் பண்ண போகிறது கப் ஹைட். ஸோ இங்கேருந்து நம்ம 3.5 மார்க் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ இதில் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கொள்ள போகிறேன். நீங்கள் எந்த ப்ளவுஸுக்குமே நீங்கள் வந்து கட் பண்ணுறப்ப உங்களுடைய கப்பின் ஹைட்டு தான் உங்களுக்கு முக்கியம். இந்த கப் ஹைட் வந்து உங்களுக்கு சரியாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கையில் வந்து சுருக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். சில பேர் வந்து இது வந்து அதிகமாக எடுத்துட்டா சுருங்கி கொண்டு நிற்கும் எக்ஸ்ட்ரா உள்ள துணிகள். ஸோ சரியாக வந்து இது வந்து எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் கை வந்து நீங்கள் இந்த கப் ஹைட் வந்து குறைச்சி எடுத்துட்டிங்கன்னா கை வந்து ஏறிடும். ஸோ நம்மளுடைய ஆம்கோல் பகுதியில் நமக்கு சுருங்கி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து நான் இப்போ 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி இப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் இந்த கப் ஹைட்டை சரியாக வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இப்போ மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு அளந்தெடுக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த புள்ளிக்கும் இந்த கீழே உள்ள கப் ஹைட்டுக்கும் இடையில் உள்ள புள்ளியையும் அப்படியே நான் வந்து மெஷர் பண்ணி சென்டரை வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுதான் நம்மளுடைய சென்டர் புள்ளி. இந்த சென்டர் புள்ளியிலேருந்து வெளியில் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வெளியில் 1/2 இன்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு 1/2 இன்ச், அதே இடத்துல உள்ளுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த வெளியில் மார்க் பண்ணுறது இது உள்ளுக்குள்ளே மார்க் பண்ணுறது. ஸோ இதை வந்து இப்போ ஜாயின் பண்ணி கொள்ள போகிறேன். எப்படி கீழ்ப்புள்ளியோட கொண்டு வந்து நான் இணைச்சி கொள்ள போகிறேன். ஓகே, இது நம்மளுடைய பேக் பீஸுக்குரிய பேக் சைட்டாக வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ இதை நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன் 8 இன்ச் வந்து எனக்கு வருதாண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான்
இப்போ பாருங்கள் இப்போயும் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் விரிவாக வந்து நான் இதை வரைஞ்சி விட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், கீழே இல்லைன்னா மேலே இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு 1 இன்ச் அதாவது 8 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் 1 பாயிண்ட் வந்து குறைஞ்சாலும் நீங்கள் கீழே அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுடைய அந்த 1 இன்ச் மார்க் பண்ணின மேலே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். ஓகே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய 8 இன்ச் வந்து சரியாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த உள் சைஸ், இந்த உள்ளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் சைட்டுக்குரிய ஸ்லீவாக வந்து இருக்க போகுது. ஸோ அதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு 8 இன்ச் வந்து சரியாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது நீங்கள் 8 இன்ச்சுக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் மேலே நீங்கள் வந்து அந்த 1 இன்ச் மார்க் பண்ணின இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா கீழே வந்து நீங்கள் உங்களுடைய கப் ஹைட்டில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ இன்னொரு தடவை நான் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கொள்கிறேன். 8 இன்ச் வந்து நமக்கு சரியாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட். இது வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரொம்பவே சிம்பிளான மெத்தட். இப்போ கையின்ற சுற்றளவை வந்து நான் 6.5, ஸோ அதை இதில் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம தையலுக்காக எப்போவுமே 1.5 இன்ச் வந்து விடணும். 1 இன்ச் வந்து தையலுக்காக விட போகிறோம். ஸோ இது வந்து உங்களுடைய உங்களுடைய மெயின் ப்ளவுஸில் நீங்கள் எந்த அளவுக்கு தையல் இடைவெளி விட்டீங்களோ அதே அளவு நீங்கள் இங்கே ப்ளவுஸ்லையும் வந்து விடணும், ஸ்லீவ்லேயும் வந்து நீங்கள் விட்டுக்கொள்ளணும். ஸோ இப்போ நான் அதை ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய பேக், இது வந்து ஃப்ரண்ட். ஓகே, இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி. ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுறோம். 1 இன்ச் மார்க் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போடுறோம். அதிலேருந்து சென்டரை மார்க் பண்ணி உள்ளுக்கு 1/2 இன்ச், வெளியில் வந்து 1/2 இன்ச், அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணுறோம். வெளியில் மார்க் பண்ணுறது இது வந்து பேக், இது வந்து நம்ம இப்போ கட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் பீஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய 36 இன்ச் 6க்குரிய ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி. இப்போ பாருங்கள், நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படியே மெஷர் பண்ணினோம்னா நமக்கு 8 இன்ச் வந்து சரியாக வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மெத்தட் 2. ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு பார்த்தோம்னா இதுக்குமே நான் வந்து 36க்கு தான் மூன்று ஸ்லீவுமே நான் வந்து 36க்கு தான் நான் வரைஞ்சி வந்து கையை வந்து வரைஞ்சி காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய உயரத்தை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ மார்க் பண்ணுறோம். நமக்கு 6.5 நம்மளுடைய கையின்ற உயரம். எஸ், ஸோ அதோடு சேர்த்து நம்ம 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்கிறோம். 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய 36க்குரிய நம்மளுடைய ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எத்தனை இன்ச்? 8 இன்ச். 8 இன்ச்சில் நம்ம 1 வந்து மைனஸ் பண்ணுவோம். பண்ணினோம்னா 7 இன்ச். அந்த 7ஐ இதில் மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ 7 இன்ச் அதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த 7 இன்ச்சை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணினோம்னா 3.5. இதை இதில் கப் ஹைட்டாக மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை வந்து இந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்ள போகிறோம். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுடைய தையலுக்கான இடைவெளியையும் விட்டுக்கொள்வோம். விட்டுட்டு இப்போ மேலே பாருங்கள், இந்த மேலே நான் வந்து மேலே உள்ள நம்மளுடைய 7 இன்ச்சை
அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். டேப்பை வச்சு அளந்துட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி சென்டரை வந்து மார்க் பண்ண போகிறேன். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லித்தரது உங்களுக்கு விளங்கமாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் கொண்ட வீடியோவுக்கு போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைட்டுக்குமே நான் சென்டரை வந்து மார்க் பண்ணுறேன். திருப்ப அந்த சென்டர் புள்ளிக்கும் கீழே உள்ள புள்ளிக்கும் இடையில் டேப்பை வச்சு அது 2க்கும் இடையில் உள்ள சென்டரை மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி மற்ற பக்கமும் சென்டரை மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே உள்ள புள்ளி 2க்கும் இடையில் டேப்பை வச்சு சென்டரை மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்காலையும் மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் பக்கம் அதே மாதிரி மற்ற பக்கமும் நான் இப்போ சென்டருக்கு சென்டர் இடையில் உள்ள புள்ளியை மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து 3.5 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டேப்பை வச்சு நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சென்டரை மார்க் பண்ணிட்டேன். மேலேயும் சென்டரை மார்க் பண்ணிட்டேன், கீழேயும் சென்டரை மார்க் பண்ணி இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு புள்ளியையும் வந்து நீங்கள் எப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு 4 ஸ்கொயர் ஷேப்பில் வந்து 4 4 8 வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ சென்டரில் உள்ள புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி வளைச்சி விடுங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து வளைச்சி விடுங்க. அதுக்கு கீழே உள்ள புள்ளியில் அதே மாதிரி இப்படி கனெக்ட் பண்ணி எப்படி வரைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இது வந்து நம்மளுடைய பேக் சைட், இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் சைட். ஓகே, இப்போ மெஷர் பண்ணி பார்க்கலாம் 8 இன்ச் வந்து நமக்கு வருதாண்டு. ஸோ இப்படியே மெஷர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 8 இன்ச் வந்து எனக்கு வருது. ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட். அதே மாதிரி பேக் சைட்டுக்குரிய பீஸையும் இப்படி மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வருமா இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய 8 இன்ச் வர மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இதில் மெஷர் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி வரைஞ்சி விட்டுக்கொள்கிறோம். ஸோ இப்போ இதை டார்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்படி வந்து நம்ம டார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? எஸ், நம்மளுடைய கையின் சுற்றளவை வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.5 அதிலிருந்து நம்ம 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கொள்கிறோம். இப்போ 2 புள்ளியையும் கனெக்ட் பண்ண போகிறோம். கப் ஹைட் அதே மாதிரி சுற்றளவு கையின் சுற்றளவு புள்ளி 2ஐயும் மார்க் பண்ணுறோம். 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய தையலுக்கான இடைவெளியை விட்டுக்கொள்கிறோம். விட்டு இப்போ ஒரு வெளியில் ஒரு லைன் வந்து க்ராஸாக போட்டுக்கொள்கிறோம் நம்மளுடைய தையலுக்கான இடைவெளியில். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த பேக் சைட்டினோடாக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பேக் சைட். இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற புள்ளியை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் சைட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை மெஷர் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். நீங்கள் எப்போவுமே கட் பண்ண முதல் மெஷர் பண்ணி பாருங்கள் 8 இன்ச் வருதாண்டு. 8 இன்ச் வருதாண்டு மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வந்து எனக்கு சரியாக இந்த இடத்துல வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெத்தட் 2. இந்த மெத்தட் வந்து நான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிக்கொள்வேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுட்டேன். இங்கேருந்து நம்மளுடைய உயரத்தை மார்க் பண்ணுறோம். 6.5 மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
தையலுக்காக இடைவெளியையும் விட்டுக்கொள்கிறோம். ஸோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது வந்து உங்களுக்கு விளங்குமா இருந்தால் எனக்கு வந்து சொல்லுங்கள் காமெண்டில் உங்களுக்கு விளங்குதாண்டு. அதே மாதிரி உங்களுடைய அந்த ஸ்லீவில் வந்து எந்த ஸ்லீவ் கட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்தது கட் பண்ணுறதுக்குன்றதையும் நீங்கள் வந்து எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய ஆம்கோல் பகுதியை நம்ம மார்க் பண்ணுறோம் 36க்கு. இது வந்து நான் 3வது மெத்தட். அதே மாதிரி 7 இன்ச் ஆம்கோல் இதை மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த புள்ளியிலேருந்து நம்மளுடைய கேப் ஹைட்டை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ இதில் 3.5 ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். இப்போ அந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்ள போகிறோம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1 இன்ச்சையும் உங்களுடைய கேப் ஹைட் நம்ம மார்க் பண்ணின புள்ளியையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நம்ம ஜாயின் பண்ணின 2 புள்ளிக்கும் இடையில் சென்டரை மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் புள்ளியிலேருந்து கேப் ஹைட் நம்ம மார்க் பண்ணின புள்ளிக்கும் இடையில் சென்டரை மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சென்டர் புள்ளியிலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணின புள்ளிக்கும் இடையில் சென்டரை மார்க் பண்ணுறீங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே சென்டர் மார்க் பண்ணின புள்ளியிலேருந்து 1/2 இன்ச் வெளியில் மார்க் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி கீழையும் உள்ளுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ அதை கனெக்ட் பண்ணி லைன் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஸோ என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த மெத்தடை தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறேன் நான். ஸோ இதை வந்து இப்படி நான் வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ நான் இதை மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ 8 இன்ச் வந்து இதில் சரியாக வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கையின் சுற்றளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளுவோம். 6.5. ஸோ இதில் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி தையலுக்காக 1 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய மெயின் மெயின் ப்ளவுஸில் வந்து எந்தளவு சீம் அலவன்ஸ் விட்டீங்களோ அதே அளவு இங்கே ஸ்லீவ்லேயும் விட்டுக்கொள்ளுங்க. விட்டு இப்போ அதை வந்து நான் மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்மளுடைய 3வது மெதட்டுக்குரிய ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணுறேன். நான் ஸ்ட்ரைட் லைன் ஊடாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து நம்மளுடைய பேக் பீஸ். ஓகே, பேக் சைட்டுக்குரிய ஸ்லீவ். இப்போ இந்த வளைவு இருக்குது தானே, இந்த வளைவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் சைட்டுக்குரிய ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி. ஓகே, இந்த 3 மெத்தட்டுமே உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த 3 மெத்தட்டையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணத்தில் எனக்கு வந்து இது 8 இன்ச் சரியாக இருக்குது. ஸோ இவ்வளவுதான் நம்மளுடைய வீடியோ. இதோட வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.